என்னைய முதலமைச்சர் நாற்காலியில நீ உட்கார வை. ஒரு மீனவன் அவன் தொட்டுட்டான்னு வச்சுக்கடா. ஏய் என்ன சீமான் சொன்னா தொட்டுட்டான்னு காலையில கையெழுத்த போட்டு பதவி விளையிட்டு வீட்டுக்கு போயிருந்தா தொட சொல்ற பார்ப்போம். அவனுக்கு தெரியும்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பன் பிறந்தவன், மான தமிழன், பெருமரவனின் மகன் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்கான். தொட்டா தூக்குவான்னு தெரியும். விளங்குத விளங்குத மீனவர்களை வச்சே நெய்தல் படம் கட்டுவேன். உடற் தகுதி கல்வி தகுதி பார்க்க மாட்டேன். ரெண்டே தகுதி தான், நீஞ்ச தெரிஞ்சிருக்கணும், படகு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், நான் கொடுக்குற ஆயுதத்தை வச்சு சுட தெரியணும். பயிற்சி கொடுத்து ஏத்திருவேன் படகு படகு. அவன் வந்தான்னு வச்சுக்க தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்குடா. ஆடுறா. ஏய் எங்களுக்கு ஒரு மரபு தான், சாகிறதுன்னு ஆயிடுச்சு சண்டைட்டு சாவோம், சரணிஞ்சு சாகக்கூடாது. என்ன எங்க அப்பா என் கூட இருக்க தம்பிகளுக்கு தெரியும். சமைக்கிறதுக்கு கூரையில் ஒரு வீடு கட்டிருந்தோம். போயிட்டு கிளம்பும்போது அப்பா உன்னை பார்க்கணுறாரியா, வாயா வாயா அம்மா கூப்பிடுது. போய் என்னங்க பாருங்க, உட்காரியா உட்காரியா. ஐயா எதிரி கூட்டிட்டான். இப்ப இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிரி கூட்டிட்டான். ஐயா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படியே அகத்து மகத்தா நமக்கு ஒரு உயிர் போற நிலைமை வந்ததுன்னா ஐயா பொசுக்குன்னு போயிடக்கூடாது. அதுல 4 பேரை நம்ம வெட்டி கொண்டுட்டு ஐயா சாகணும். எப்படி எப்படி இவன் கூட இருந்தவனா 2 நிமிஷம் என்னோட பேசவே இல்லை. இப்படி ஒரு அப்பே இப்படி ஒரு மயன். அதனால எங்க பரம்பரை மண்டிட்டு வாழ்வதற்கு மானத்தோட மாண்டு போகலாம், சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு செத்து போகலாம். ஏன்னா உயிரினும் மேலானது எங்க உரிமை. சீமான் செத்தா அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு, என் உரிமை செத்தா என் ஒட்டுமொத்த இனத்துக்கும் பாதிப்பு. புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா? நீ ஒண்ணு பாரு. இப்ப மீனவர் கதை இது. இப்ப இந்த கன்னியாகுமரியிலே வச்சுக்க, இந்த மீன்பிடிச்சு நம்ம படகு போயிட்டு திரும்புற இடத்துல 3 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் விடணும். ஆனா அவன் 300 மீட்டருக்கு இந்த தூண்டி மேல் கல்லை போட்டு நான் போய் சுத்தி பார்த்தேன். இது ஐயா ஸ்டாலின் அரசு நிறைவேற்றுச்சா, இல்ல ஐயா தளவாய் சுந்தரம் நிறைவேற்றினாரா, இல்ல இங்க இருந்த ஐயா மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர், பால் இவங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை நீ பார்க்க முடியாது. பால்வளத்துறை அமைச்சர் இருப்பாரு, பால் இருக்கும், வளம் எங்கன்னா தெரியாது. கால்நடை துறை அமைச்சர் இருப்பாரு, கால்நடை வேர் இஸ் கால்நடை சரி ஐ டோன்ட் நோ. டேய் இவங்க விசித்திரமானவங்கடா. கடல்ல மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு டப்பா இருக்குல்ல சட்டி, அதுல மீனை கொண்டு கடல்ல விட்டவங்கடா. டேய் இந்த மாதிரி ரொம்ப அறிவாளிய, ரொம்ப அறிவாளி. நம்ம கூட பிறந்த ஆட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளி. எது ஒன்றுக்கு இவர்கள் நிற்பார்கள். இந்த நிலத்தில் இருக்கிற தமிழர் நிலத்தில் இருக்கிற நம் தாயின் மடியில் இருக்கிற நச்சு ஆலைகளை எல்லாம் நட்டது எவன்? நட்டது எல்லாம் காங்கிரஸ், எல்லாம் காங்கிரஸ். கூட இருந்தவன் எவன்? இந்த திமுக அதிமுக மாறி மாறி இவங்க தான் 50 ஆண்டுகள். எது ஒன்று நடந்திருக்கு சொல்லு, எது ஒன்று? உன்னுடைய கல்வி மானிட உரிமை, மானிட உரிமை மாநில உரிமை. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி. எடுத்துட்டு போவது இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இருந்தது யாரு? திமுக. இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போராடுவோம். அப்ப என்ன பண்ணி பல்லாங்குழி அடிச்சு விளையாடிட்டு இருந்தீல, எடுத்துட்டு போகும்போது கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போக கூடாது. ஜெர்மன், கனடா, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் கல்வியில் முதலிடத்தில் இருக்க நாடுகளில் எல்லாம் கல்வி அந்தந்த மாநில உரிமைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம், அவன் வரலாறு, அவன் மொழி, அவன் கலை இலக்கியம், அவனே தேர்வு வச்சுக்கலாம், அவனே மதிப்பெண் போட்டுக்கலாம் அப்படின்னு. அது மாநில உரிமை. அது எடுத்துட்டு போயிட்டு ஒரு கல்விக் கொள்கை, ஒரு ரேஷன் கார்டு, ஒரு வரி எல்லாம். ஆனா ஒரே தண்ணி வராது. காவிரி தண்ணி கன்னடா இருக்கு, முல்லை பேரியாற்று தண்ணி கேரளா மலையாளிகளுக்கு, என் வளம் எல்லா பயிலுக்கும். எப்படி? அணுவுல வெடிச்சா சாகிறது நான், மின்சாரம் எல்லா பயிலுக்கும்.